ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் நாராயணீயம் 78வது தசகம் ஸ்ரீ பலராமனின் திருமணம். த்ரிதசவர்த்தகி வர்த்தித கௌஷலம் த்ரிதசதத்த சமஸ்த விபூதிமத் ஜலதி மத்யகதம் த்வமபூஷயோ நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷாம். இந்த 78வது தசகத்தில் ரேவதி பலராமன் கல்யாணத்தை விவரிக்கிறார் பட்டதிரி. அவர் 1வது ஸ்லோகத்தில் துவாரகா நகர வர்ணனையை பண்ணுறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, துவாரகா நகரம் ஒன்று கடலின் நடுவில் அமைக்கப்பட்டது. தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவால் வளர்க்கப்பட்ட பெருமையுடைய கைத்திறனால் அமைந்த நகரம் துவாரகா. தேவர்கள் அளித்த எல்லா செல்வங்கள் செழிப்புள்ள நகரம். கடலின் நடுவில் இருக்கின்ற துவாரகா நகரம் உன் திருமேனியின் ஒளியால் அழகு பெறச் செய்தாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ததுஷிரைவதபூப்ருதிரேவதிம் ஹலப்ருதே தனயாம் விதிஷாசனாத் மஹிதமுத்சவ கோஷமபூபுஷஹ சமுதிதைர்முதிதை சகயாதவைஹி. இந்த 2வது ஸ்லோகத்தில் பலராமன் ரேவதியின் கல்யாணத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ரேவதன் என்ற அரசன் பிரம்மதேவரின் கட்டளையால் தன் மகளான ரேவதியை பலராமனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். அப்பொழுது கூடியிருந்த யாதவர்களோடு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நீ மங்கள வாத்திய ஒலியை சிறப்பிக்க செய்து திருமண விழாவை கொண்டாடினாய் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். அத விதர்பசுதாம் கலு ருக்மிணீம் பிரணயினீம் த்வயி தேவ சகோதரஹ ஸ்வயமதித்சதசேதி மஹீபுஜே ஸ்வதமசா தமசாதுமுபாஸ்ரயன். இந்த 3வது ஸ்லோகத்தில் ருக்மியின் தீய எண்ணத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, விதர்ப நாட்டு அரசனின் மகளான ருக்மிணி உன்னிடத்தில் மிகவும் அன்பு கொண்டிருந்தாள். ஆனால் இவள் சகோதரன் ருக்மி தன் தமோகுணம் கொண்டு தீயவனான சேதி நாட்டு அரசன் சிசுபாலனிடம் நட்பு கொண்டான். இந்த ருக்மி தன் தங்கை ருக்மிணியை சிசுபாலனுக்கு விவாகம் செய்து கொடுக்க விரும்பினான் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். சிரத்ருத பிரணயாத்வயி பாலிகா சபதி காங்ஷித பங்க சமாகுலா தவ நிவேதயிதும் த்விஜமாதிஷத் ஸ்வகதனம் கதனங்க விநிர்மிதம். இந்த 4வது ஸ்லோகத்தில் ருக்மிணி பிராமணரை கிருஷ்ணரிடம் தூது அனுப்புவதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ருக்மிணி உன்னிடத்தில் நீண்ட நாட்களாக அன்பு கொண்டிருந்தாள். இதற்கு அவள் தன் அண்ணனால் தடங்கல் ஏற்பட்டதால் மிகவும் வருந்தி மனம் கலங்கினாள். கருணையே இல்லாத மன்மதனால் ஏற்பட்ட துன்பத்தை உன்னிடம் தெரிவிக்க ஒரு பிராமணரிடம் கூறி தூதுவனாக அனுப்பினாள் இல்லையா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். த்விஜசுதோபி சதூர்ணமுபாயயௌ தவ புரம் ஹி துராஷ துராசதம் முதமவாபச சாதர பூஜிதஹ சபவதா பவதாபஹ்ருதா ஸ்வயம். இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பிராமணரை பூஜை செய்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கெட்ட குணம் கொண்ட தீயவர்களால் அடைய முடியாத உன் துவாரகா நகரத்தை அந்த பிராமணர் வேகமாக வந்தடைந்தார். பிறவிப்பிணி அகற்றும் நீயே அந்த பிராமணரை எதிர்கொண்டு வரவேற்று ஆதரவுடன் பூஜித்தாய். அந்த பிராமணர் மிகவும் சந்தோஷமடைந்தார் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனிடம் பட்டதிரி சொல்கிறார். சஜபவந்தமவோச்சத குண்டினே நிருபசுதா खलु ராஜதி ருக்மிணி त्वयि समुत्सुखया निजधीरतार அரஹிதயா ஹிதயா பிரஹிதோஸ்மியஹம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பிராமணர் கிருஷ்ணனிடம் ருக்மிணியை பற்றி கூறுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிராமணர் உன்னை பார்த்து குண்டினபுரம் ராஜகுமாரி ருக்மிணி உன்னிடம் நீண்ட நாட்களாக மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாள்.
அவள் உன்னுடன் சேர மிகவும் ஆவல் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் அண்ணனான ருக்மியால் தைரியம் இழந்து உன்னிடம் கூற என்னை தூது அனுப்பியிருக்கிறாள் என்று கூறினார். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி சொல்றார். தவ ஹிருதாஸ்மி புரைவ குணைரகம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா ஆயி கிருபாலய பாலய மாமிதி பிரஜகதே ஜகதே கபதே தயாம். இந்த 7வது ஸ்லோகத்தில் ருக்மிணி கூறிய செய்திகளை பிராமணர் கிருஷ்ணனிடம் சொல்றார். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உலகிற்கே முக்கிய நாயகனான கிருஷ்ணா, நான் உன்னுடைய குணங்களை முன்பே கேட்டிருக்கிறேன். அப்போதே நான் உன்னை பர்த்தாவாக வரித்து விட்டேன். எப்பொழுது உன் புகழ் கேட்டேனோ இப்பொழுது சேதி நாட்டு அரசனான சிசுபாலன் என்னை கைப்பற்றப் போகிறானோ என்று மனதில் பயம் எழுகிறது. ஆகவே கருணை கடலே, என்னை காக்க வேண்டும் என்று ருக்மிணி கூறியதை உன்னிடம் அந்த பிராமணர் சொன்னார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். அசரணாம் யதி மாம் த்வமுபேக்ஷசே சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யஹம் இதி கிரா சுதனோரதனோத்ப்ருஷம் சுஹ்ருதயம் ஹ்ருதயம் தவ காதரம். ருக்மிணியின் செய்தியை கேட்டவுடன் கிருஷ்ணன் பயமடைவதை பற்றி வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மேலும் உன்னை தவிர வேறு கதி அறியாத என்னை நீ கைவிட்டு விட்டால் உடனே நான் உயிரை விட்டு விடுவேன் என்று இறுதியாக அந்த பிராமணர் உன்னிடம் கூறியதும் உன் மனதில் மிக்க பயம் ஏற்பட்டு வேதனை கொண்டாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். அகதயஸ்த்வமதைனமயே சகே தததிகா மம மன்மதவேதனா நிருபசமக்ஷமுபேத்ய ஹராம்யஹம் ததயிதாம் தயிதாமசி தேக்ஷணாம். லோகத்தில் கிருஷ்ணன் பதில் சொல்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இதை கேட்ட நீ அந்த பிராமணரிடம், தோழனே, ருக்மிணியின் மன்மத வேதனையை காட்டிலும் என்னுடைய மன்மதன வேதனை அதிகம். ஆகவே நான் உடனே குண்டினபுரத்திற்கு வந்து ஜராசந்தன் முதலிய அரசர்கள் முன்னிலையில் என் பிரியமான ருக்மிணியை கவர்ந்து வருவேன் என்று கூறினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றேன். பிரமுதிதேன ச தேன சமம் ததா ரதகதோ லகு குண்டினமே இவான் குருமருத்புரநாயக மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் குண்டினபுரம் புறப்படுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது நீ மிகுந்த சந்தோஷம் அடைந்த அந்த பிராமணருடன் தேரில் ஏறிக்கொண்டு விரைவாக குண்டினபுரம் சென்றாய். ஹே குருவாயூரில் நாதனாய் விளங்கும் குருவாயூரப்பா, என் எல்லா வியாதிகளையும் வற்றச் செய்ய வேண்டும் என்று பட்டத்திரி வேண்டிக் கொள்கிறார். அப்படியே நாமும் குருவாயூர் வாழும் குருவாயூரப்பன் திருவடிகளில் விழுந்து பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.